ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே வந்து முட்டை குழம்பு வைக்க போகிறேன். அதுவும் சாதாரண முட்டை இல்லை, நாட்டுக்கோழி முட்டை. இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் இதை பார்த்த உடனே எனக்கு ஆசையாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டதே கிடையாது. அந்த ப்ரௌன் கலர் பார்த்த உடனே எனக்கு ஒரே குஷியாகிட்டு போச்சு. அது என்னன்னே தெரியல. கொஞ்ச நேரம் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தேன். நான் இந்த ஃப்ரெஷ்ஷான நாட்டுக்கோழி முட்டையை ஒன்லி டிவியில் தான் பார்த்துருக்கேன். நேரில் பார்த்ததே கிடையாது. கிராமத்தில் வளர்ந்தேன்னு தான் பேர், ஆனால் எதுவுமே பெருசாக தெரியாது. இந்த நாட்டுக்கோழி முட்டையை வாழ்நாளில் நான் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். எப்போனா நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணும்போது என் வாயில் ஊற்றி விட்டாங்க. அப்போ சாப்பிட்ருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் சாப்பிட்டதே கிடையாது. நீங்கள் யாரெல்லாம் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்ருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த முட்டை வேக வைக்கிறதுக்காக வச்ச பாத்திரம் வேறு அப்பப்போ கவுந்துட்டு போயிடுச்சு. அதை வேறு பேலன்ஸ் பண்ணி அப்படியே முட்டை குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி போடுறதுக்குலாம் டைமும் இல்லை, அதுவும் இல்லாமல் அது பொறுமையும் இல்லை. கொஞ்சமாக தான் செய்கிறன்றதுனால அப்படியே நச்சு போட்டுட்டேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டான முட்டை குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு முட்டை குழம்பு வைக்க சொன்னால் தோசைக்கு முட்டை குழம்பு வச்சுட்டேன். அதுலேயும் லாஸ்ட்டாக வேறு இந்த முட்டையை வேறு கொஞ்சம் ஒன்று உடச்சி ஊற்றினேன். டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முட்டை டேஸ்ட்டும் முட்டை குழம்போட டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்றதுனால. ஆனால் அதை வந்து இப்போ நான் அதை ட்ரை பண்ணியிருக்க கூடாது, ஏன்னா ஆல்ரெடி குழம்பு கட்டியாக தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். அடுத்த மீன் பார்க்கலாம்.